ஹே காய்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது 2025 மாடல் மாடர்ன் ரெட்ரோ கஃபே ரேசரான இந்த கான்டினென்டல் GT 650 தான். இந்த பைக்கோட ஒரு நியூ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,57,000 ரூபா ஆன் ரோட் ப்ரைஸில் இந்த ப்ளூ கலர் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த கான்டினென்டல் GT 650 பொறுத்த வரைக்கும் கஃபே ரேசர் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு சிட்டியில் ரொம்ப தாறுமாறாக ரைட் பண்ண முடியும். ரொம்பவே ஸ்போர்ட்டியான ஒரு பைக், ரொம்பவே ஃபன்னான ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த ப்ளூ வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட்டான இன்ஜின்லேருந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ குரோம் ஃபினிஷில் இருக்கக்கூடிய GT 650 எடுத்திங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு பாலிஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். பட் இந்த பிளாக் அவுட்டான இந்த ஒரு இன்ஜின் இருக்கக்கூடிய ப்ளூ வேரியண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இந்த GT 650 பொறுத்த வரைக்கும் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு எர்கனாமிக்ஸ், சிட்டியில் ரைட் பண்ணுறதுக்கு டக்கின் பொசிஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பெஸ்ட்டான கஃபே ரேசர் மாடல் ஒரு பேரலல் ட்வின் சிலிண்டரில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கஃபே ரேசரில் உங்களுக்கு இந்த கான்டினென்டல் GT 650 நல்லா இருக்கும். பவர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கு. இந்த கான்டினென்டல் GT 650 பொறுத்த வரைக்கும் 4,57,000 ரூபா நியூ ஆன் ரோட் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 648cc parallel twin cylinder engine கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா 47 ஹார்ஸ் பவரும் 53 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்கும், அதிலலாம் வந்து சந்தேகமே கிடையாது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 to 25 km/லிட்டர் வந்து மைலேஜ் கொடுக்கும். இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிவ்யூவாக இருக்கும், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வின் பாட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. செமி கிளஸ்டர் தான், உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிளிப்பான ஹேண்டில் பார்ஸ் இருக்குது, நல்ல அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வைடான டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் இருக்குது. டியூப்லெஸ் டயர் தான், ஏன்னா இது அலாய் வீல் அப்படிங்கிறதுனால டியூப்லெஸ் டயரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் வேணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸுமே வந்து பைக்ஸ் வந்து கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பெஸ்ட்டான ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு கிடைக்கக்கூடிய கஃபே ரேசர் மாடல் அப்படின்னா இந்த கான்டினென்டல் GT 650 சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த கான்டினென்டல் GT 650 பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்தியாவில் வேற எந்த பேரலல் ட்வின் சிலிண்டரும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதுவும் கஃபே ரேசர் மாடல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் இந்த கான்டினென்டல் GT 650. உங்களுக்கு இந்த பைக் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஸோ இது ஒரு வேல்யூ ஃபார் மணி, பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டா ஒரு நல்ல OG கஃபே ரேசர் வேணும் அப்படின்னா நீங்க இந்த கான்டினென்டல் GT 650 வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.